ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் மேம். நாங்கள் இதுக்காக அவங்க ஆல் த வே ஃப்ரம் லண்டன் அங்கேருந்து கிளம்பி. சீரியஸாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. முபஷிர் அண்ட் அஃப்ரின், தேங்க்யூ ஸோ மச் எனக்காக நீங்கள் வந்ததுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் தான் வரப்போகிறோன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஸ்டேஜில் பேசணும் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன இருக்க போனா நீ தான் வரப்போறேன்னா சொல்ல வேண்டியது தானே, நான் எழுதி கொடுத்துருப்பேன்ல. இப்போ என்னோட கொஸ்டின் அதுவாக தான் இருந்தது. நீங்கள் தான் வரப்போறீங்கன்னா என்ன நான் பேசணும்னு கூட சொல்லி கொடுத்துறேன், அதை வந்து பேசிடுங்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருப்பேன். பட் எனிவேஸ் ஓகே. இப்போ சர்ப்ரைஸ் வந்து டெஸ்ட் வந்து எனக்கு தான். பேசி முடிச்சுட்டு போன உடனே அதை ஏன் சொல்லலை, அன்னைக்கு ஒன்று வந்துட்டு சொன்னேன்ல அதை ஏன் சொல்லலை. ஓ அப்போ நம்ம அதை ஏன் சொன்னேன்னு கேட்பேன். இல்லை இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மேனிஃபெஸ்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த அவார்ட் தான் இந்த ஸ்டேஜெல்லாம் அவங்க ஏற்கனவே நின்றுட்டாங்க. ஓகே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல அது வந்து உண்மையிலே அபரிமிதமானது. இப்போ ஸ்டேஜில் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். நான் நடிக்க போனதுக்கு அப்புறமா வந்து நான் ஆச்சரியப்படுறதுன்னா அந்த ஹார்ட் ஒர்க் நிற்கவே இல்லை. இந்த வாழை படத்தில் நடிக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய்ட்டு வந்து தினமும் ஃபோன் பண்ணுவாங்க எங்களுக்கு. ஃபோன் பண்ணி இன்றைக்கி பண்ணிட்டேன், சூப்பராக பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா 35 கிலோ தலைக்கு மேலே தூக்கிட்டேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு திரும்ப ஃபோன் பண்ணேன், 40 கிலோ இன்றைக்கி தூக்கிட்டேன் அப்படின்னா. இல்லை நடிக்க போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், நான் இந்த ஆக்ஷன் கற்றுக்கிட்டேன், இந்த ரியாக்ஷன் கற்றுக்கிட்டேன்னு தினமும் வெயிட்டு தூக்க தான் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த படத்தில் ஃபுல்லாக நடிக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம், வாழைத்தார் தூக்கு தானே போகிறேன், நீ நடிக்கவா போகிற. நிஜமா இவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி வீட்லேயும் சரி என்னை கலாய்ப்பாங்க. நீ வந்து ஆக்ட்ரஸ் நடிக்க போனேன்னு பொய் சொல்லாத, நீ மாரி செல்வராஜ் சார் வாழைத்தோப்பில் வந்து வேலைக்கு தானே போனேன் அப்படின்னு சொல்லி என்னை பங்கமாக எப்போவுமே கிண்டல் பண்ணுவாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போனது சுசீந்திரன் சார் தோட்டத்தில் வேலைக்கு, அடுத்தது போனது மாரி செல்வராஜ் சார் தோட்டத்தில் வேலைக்கு, அடுத்ததா சார் வெங்கட் பிரபு சார் உங்கள் தோட்டத்தில் ஏதாவது வேலை இருந்தாலும். ஸ்டேஜ்லேயே ஒரு ஆடிஷன் இப்போ பார்த்துட்டீங்க பெர்ஃபார்மன்ஸு, ஸோ அதனால எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார், டக்குன்னு உடனே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சூப்பர்ப்பா. நான் உண்மையிலே அஃப்ரீன் அண்ட் முபாஷிர் நான் எனக்கும் சில இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் எங்கேயுமே பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பற்றிலாம் பேசினது கிடையாது. ஸோ நான் வந்து நான் நியூஸ் ரீடராக இருக்கும்போது நான் வந்து ஸ்ட்ரைட்டாக டிவி அந்த மாதிரிலாம் ஆசைப்படல. நம்ம வந்து ஃபிலிமில் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே இருக்கும்போது ஆசைப்பட்டேன். ஒருவேளை அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை சிரிச்சிருந்தாலோ இல்லை டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாலோ நான் அப்படியே பேக் போயிருக்கலாம். பட் முபஷிர் வந்து என்னை டே 1லேருந்து என்கரேஜ் பண்ணி உங்களால் முடியும், கண்டிப்பாக நீ ஆயிடுவேன் அப்படி சொல்லி எவ்வளோ ஆடிஷன்ஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் வெயிட் பண்ணுவார் லிட்ரலாக.